வணக்கம். என்னங்க 2026 ஜூன் மாச ராசி பலனை பார்த்தா இந்த வருஷம் உங்களுக்கு ஒரு மாதிரி மிக்சட் பேக் தான் போல இருக்கு. கொஞ்சம் அப் அண்ட் டவுன் மோட்ல தான் வண்டி ஓடும். வேலையில பார்த்தா சும்மா கிக்கேத்துற மாதிரி இல்லாம ஏதோ ஒரு தெரியாத ஊருக்கு தூக்கி அடிப்பாங்களோ இல்ல வேலைய மாத்த வேண்டிய சிச்சுவேஷன் வருமோன்னு ஒரு நடுக்கம் உள்ளுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்குங்க. யாதும் ஊரே யாவரும் கேளீர்னு சொன்னாலும் பிடிக்காத இடத்துக்கு போறது கொஞ்சம் கஷ்டம்தான்ல. படிப்புல கூட நீங்க நினைச்ச மாதிரி ஒரு ஃபுல் விக்டரி கிடைக்க மாட்டேங்குது. அதனால உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல்னு மனசுல வச்சுக்கிட்டு அந்த மார்க்குக்காக ரத்தமும் சதையுமா உழைச்சு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபோக்கஸ் பண்ணி படிச்சீங்கன்னா தான் தேர முடியும். மேஷ ராசிக்காரங்களுக்கு இந்த டைம்ல திடீர்னு சாமி பக்தி, ஸ்பிரிச்சுவாலிட்டி எல்லாம் பீக்ல ஏறும். ஆனா வீட்ல இருக்கிறவங்க கிட்டயும் லவர் கிட்டயும் பேசுறதுக்குள்ள உங்களுக்கு போதும் போதும்னு ஆயிடும். ஏன்னா கம்யூனிகேஷன் கேப்பு சும்மா வில்லன் மாதிரி வந்து நிக்குதுங்க. அட போங்கப்பா, குடும்பத்துல இருக்கிறவங்க கிட்ட எதனா பேச போனா அது எங்கேயோ போய் முடிஞ்சு பெரிய லெவல்ல வாக்குவாதமும் சச்சரவும் தான் மிஞ்ச போகுது. இதுல பொறுமை கடலினும் பெரியதுன்னு சொல்லுவாங்க. அத நீங்க இப்ப கடைபிடிச்சு தான் ஆகணும். வீட்ல இருக்கிற பீஸ், ஹாப்பினஸ் எல்லாம் யாரோ திருடிட்டு போன மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அதனால நீங்க தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும், இல்லனா ஏடா கூடமா ஆயிடும். லவ் மேட்டர்லயும் சரி, கல்யாண வாழ்க்கையிலயும் சரி, அந்த ஒரு ஈர்ப்பு அட்ராக்ஷன் இல்லாம ஏதோ கடமைக்கு இருக்கிற மாதிரி இருக்கும். ரெண்டு பேருக்கும் இடையில பேச்சுவார்த்தை சரியா வராம சண்டைக்காரி நீதான்னு பாடுற லெவலுக்கு சிக்னல் வீக்கா இருக்கு. ஜூன் 2026ல உங்க ரொமான்டிக் லைஃப்ல நிம்மதியே இல்லாம போறதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. அதனால வாயை மூடிக்கிட்டு இருந்தாலே பாதி பிரச்சனை சால்வ் ஆயிடும்னு வச்சுக்கோங்களேன். பணம் காசு விஷயத்துல பார்த்தா இந்த மாசம் உங்க வாலெட்டு சும்மா ஓட்ட விழுந்த மாதிரி இருக்கும். குடும்பத்துக்காகவும் தேவையில்லாத விஷயத்துக்காகவும் செலவு எக்கச்சக்கமா ஏறிக்கிட்டே போகும். வரவு எட்டனா செலவு பத்தனாங்கிற ரேஞ்சுக்கு போறதால உங்களுக்கு மைண்ட்ல செம்ம டென்ஷன் ஏறி கவலையில தள்ளும். எக்ஸ்பென்ஸ் எல்லாம் ஏறத பார்த்தா ஹார்ட் அட்டாக் வராத குறைதான். இது போதாதுன்னு ஹெல்த் மேட்டர்ல இம்யூனிட்டி கம்மியாகி ஏதாச்சும் நோய் எட்டி பார்க்கும். அதனால சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும்னு புரிஞ்சுக்கிட்டு ஒழுங்கா யோகா தியானம்னு பண்ணி உடம்ப தெம்பா வச்சுக்கோங்க. இந்த ஜூன் மாசம் என்னதான் உங்களை போட்டு பாடாய் படுத்தினாலும் நீங்க கொஞ்சம் உஷாரா இருந்து எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணீங்கன்னா தப்பிச்சிடலாம். இல்லனா அம்புட்டு தான். வாழ்க வளமுடன். வணக்கம் ரிஷபராசிக்காரங்களே. ஜூன் 2026 உங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தா அப்படியே ஒரு பாசிட்டிவ் வைப் சும்மா வேற லெவல்ல வந்து இறங்க போகுதுங்க. இந்த மாசம் வேலையில நீங்க சும்மா ஒரு இடத்துல உட்காராம அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சு திரிஞ்சு டிராவல் பண்ண வேண்டியது இருக்கும். சுத்தி பாரு உலகத்தேன்னு சொல்ற மாதிரி ஓடிக்கிட்டே இருப்பீங்க. நீங்க பிசினஸ் பண்ற ஆளா இருந்தா அதே மாதிரி செம்ம டிராவல் காத்துக்கிட்டு இருக்கு. இதுல ஹைலைட் என்னன்னா உங்க பிசினஸ் அப்ரோச்ச அப்படியே மாத்தி யோசிச்சு ஒரு புது ரூட்ல வண்டியை விட போறீங்க. படிப்புல பார்த்தா அப்படியே மெர்சல் ஆகிற அளவுக்கு ஹையர் சக்சஸ் கிடைக்க போகுது. காம்படிட்டிவ் எக்ஸாம் எல்லாம் எழுதுனீங்கன்னா வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்னு பாடுற அளவுக்கு உங்களை நீங்களே அப்டேட் பண்ணிப்பீங்க. குடும்ப வாழ்க்கையில பார்த்தா இந்த மாசம் ஒருத்தருக்கு ஒருத்தர் மரியாதை கொடுத்து வேல்யூஸ் எல்லாம் வேற லெவல்ல டெவலப் பண்ணுவீங்க. நீங்க பேசுறதுல அப்படியே தேன் ஒழுகுற மாதிரி இனிமையாவும் அதே சமயம் சிங்கம் களமிறங்குற மாதிரி தைரியமாவும் பேசி மாஸ் காட்டுவீங்க. இதனாலேயே உங்க ஃபேமிலி மெம்பர்ஸோட நம்பிக்கைய மொத்தமா அள்ளிட்டு வந்துருவீங்க. லவ் மேட்டர்லயும் சரி, மேரேஜ் லைஃப்லயும் சரி, அன்பே சிவம்னு ஒரு நல்ல ஹார்மோனி மெயின்டைன் பண்ணுவீங்க. அதுக்கேத்த மாதிரி ஒரு கைடன்ஸும் உங்களுக்கு மேல இருந்து கிடைச்சிக்கிட்டே இருக்கும். உங்க ரெண்டு பேருக்கும் இடையில இருக்கிற அந்த அண்டர்ஸ்டாண்டிங் சும்மா கெட்டியா இருக்க போகுது. இதை அப்படியே மெயின்டைன் பண்ணுனீங்கன்னா லைஃப் கலர்ஃபுல்லா மாறிடும். உங்க லவ் அண்ட் மேரேஜ் லைஃப்க்கு மெயின் கிரகமான சுக்கிரன் பகவான் அப்படியே உங்களுக்கு சாதகமா வந்து நிக்கிறதுனால லைஃப்ல சந்தோஷம் சும்மா அள்ள போகுது. மத்தவங்க பொறாமப்படுற அளவுக்கு உங்க ரிலேஷன்ஷிப்ல ஒரு நல்ல புரிதல் இருக்கும். அதை நீங்க அப்படியே கெட்டியா புடிச்சுக்குவீங்க. பணம் காசு விஷயத்துல பார்த்தா சுக்கிரன் அருள் இருக்கிறதுனால வரவு வந்துகிட்டே இருக்கும். ஆனா வந்த கையோட போகுதா இல்ல நிக்குதான்னு பார்க்கணும். மொத்தத்துல இந்த மாசம் உங்களுக்கு ஒரு ஜாக்பாட் அடிக்கிற மாதிரி தான் அமையும். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும்னு நம்பிக்கையோட இருங்க. ஆரோக்கியம்னு வந்துட்டா இந்த மாசம் உங்க உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி சும்மா இரும்பு மாதிரி ஸ்ட்ராங்கா இருக்கும். அதனால ஹெல்த்தை பத்தி ஒரு பயமும் இல்லாம ஜாலியா இருக்கலாம். சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும்னு சொல்லுவாங்க. ஆனா உங்க சுவர் இப்ப செம்ம ஸ்ட்ராங்கா இருக்கு. அதனால பயம் இல்லாம ஓடலாம். மென்டல் பீஸ் கூட இந்த மாசம் ரொம்பவே சூப்பரா இருக்க போகுது. மனசுல ஒரு தெளிவு பிறக்கும். வேலையும் பிசினஸும் நல்லா போகுது, குடும்பத்திலயும் அமைதி இருக்குன்னா அப்புறம் என்னங்க, ஜூன் மாசம் உங்களுக்கு ஒரு கோல்டன் பீரியட் தான். வாழ்க வளமுடன்.
வணக்கம் மிதுன ராசிக்காரங்களே. 2026 ஜூன் மாசத்தோட ராசி பலனை பார்த்தா உங்களுக்கு இது ஒரு மாதிரி கலவையான பலன்கள், மிக்ஸ்டு ரிசல்ட்ஸ் கிடைக்க போற ஒரு மாசமா இருக்குங்க. வேலையில பார்த்தா சும்மா அள்ளு கலப்புற மாதிரி இல்லாம வேலை அழுத்தம், ஒர்க் பிரஷர் அப்படியே மலை மாதிரி ஏறிக்கிட்டே போகும். சுமை தாங்கி மாதிரி எல்லாத்தையும் நீங்க தான் சுமக்க வேண்டியது இருக்கும் போல. இந்த குரு பெயர்ச்சி வேற வந்து உங்க மேலதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களோட ஒரு சின்ன கோஆர்டினேஷன் குறையறதுக்கு வழிவகுக்கும். அதனால யாரையும் நம்பாதே, உன்னையே நம்புன்னு கொஞ்சம் உஷாரா இருந்துக்கோங்க. ஆனா பிசினஸ் பண்றவங்களுக்கு அப்படியே உல்டாவா செம்ம லக் அடிக்க போகுது. புது புது பிசினஸ் டீல்ஸ் எல்லாம் தேடி வரும். அதுல கணிசமான லாபத்தை அள்ளிட்டு போயிட்டே இருக்கலாம். பார்ட்னர்ஷிப் பிசினஸ் பண்றவங்களுக்கு இந்த மாசம் அப்படியே கூடி வாழ்ந்தால் கோடி நன்மைங்கிற மாதிரி செம்ம பெனிஃபிட் இருக்குங்க. அதனால பிசினஸ்ல நீங்க தான் இந்த மாசம் கிங்கு. படிப்பு விஷயத்துல பார்த்தா மிதுன ராசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது ஒரு கோல்டன் டைம். ஏன்னா படிப்பில் மிகப்பெரிய முன்னேற்றம் வந்து கதவை தட்ட போகுது. ப்ரொஃபஷனல் கோர்சஸ் ஏதாவது பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா தொட்டது துளங்கும்னு சொல்ற மாதிரி தாராளமா இறங்கலாம். அதில் சக்சஸ் கன்ஃபார்ம். குடும்ப வாழ்க்கையில பார்த்தா அப்படியே ஒரு மன திருப்தியும் மகிழ்ச்சியும் பொங்கி வழியும். வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட நல்ல வேல்யூஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்து ஒரு அமைதியான சூழலை உருவாக்குவீங்க. இல்லறம் அல்லது நல்லறம் அன்றுன்னு சொல்ற மாதிரி உங்க ஃபேமிலி லைஃப்ல இந்த மாசம் ஒரு முழுமையான திருப்தி கிடைக்கும். சும்மா கலகலப்பா போயிட்டு இருக்கும். லவ் அண்ட் மேரேஜ் லைஃப்ல பார்த்தா சும்மா காதல் தேசம் மாதிரி சாதகமான பலன்கள் காத்துக்கிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் சனி பகவான் தான். 10ஆம் வீட்டில் இருக்கிற சனி உங்களை உங்க பார்ட்னர் கிட்ட ரொம்ப டெடிகேட்டடா விசுவாசமா இருக்க வைப்பாரு. உன்னையல்லால் வேறு யாரையும் நினைக்க மாட்டேன்னு சொல்ற அளவுக்கு ஒரு நேர்மை உங்ககிட்ட இருக்கும். நீங்க மேரேஜ் ஆனவரா இருந்தா உங்க லைஃப்ல ஒரு நல்ல சக்சஸ் இந்த மாசம் எதிர்பார்க்கலாம். 2 பேருக்கும் இடையில ஒரு நல்ல பாண்டிங் இருக்கும். ஆனா அதே சமயம் திடீர்னு எதிர்பார்க்காத இடத்துல இருந்து மூதாதையர் சொத்து மூலமா பணம் வந்து கொட்டும். ஒரு பக்கம் ஊகங்கள், ஸ்பெக்குலேஷன்ஸ் மூலமாவும் காசு கையில புழங்கும். அதனால நிதி நிலைமை நல்லாவே இருக்கும். ஆனா ஒரு சின்ன கவலை என்னன்னா 9ஆம் வீட்டுல ராகு இருக்கிறதுனால உங்க அப்பாவோட ஹெல்த் கொஞ்சம் அப்செட் ஆக வாய்ப்பு இருக்கு. அவருக்காக நீங்க நிறைய செலவு பண்ண வேண்டியது வரும். தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லைன்னு இருந்தாலும் அவரோட உடல்நிலைக்காக காசு செலவாகிறது உங்களுக்கு ஒரு பக்கம் மன உளைச்சலையும் கவலையையும் கொடுக்கும். சனி 10ஆம் வீட்டில் இருக்கிறதுனால அப்பாவுக்காக பண செலவு பண்ற சிச்சுவேஷன் கண்டிப்பா வரும். அதனால கொஞ்சம் மைண்டை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. என்னதான் சின்ன சின்ன டென்ஷன் இருந்தாலும் ஓவராலா இந்த ஜூன் மாசம் உங்களுக்கு ஒரு நல்ல பேலன்ஸான மாசமா தான் இருக்க போகுது. எல்லாத்தையும் சமாளிச்சு முன்னுக்கு வந்துருவீங்க. வாழ்க வளமுடன்.